அதுவும் எப்போதாவது பேசுற முதலமைச்சர் பாத்தீங்கன்னா அப்பவும் தன்னை முதலமைச்சர் அப்படிங்கறத மறந்து இன்னும் பிரச்சார மோட்லயே பேசிட்டு இருக்கிறாரு. சிஎம் தான் அப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் முழுக்க முழுக்க ரீல்ஸ் வெறியிலேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே அவங்களுக்கு கண்டென்ட், எல்லாமே ரீல்ஸ் தான். இதையெல்லாம் முதலமைச்சர் கவலைப்படுற மாதிரி துளியும் தெரியல. அவருடைய ஒரே சிந்தனை இந்த ஆட்சியை எப்படி காப்பாற்றிக்க போறோம் அப்படிங்கிற அந்த கவலையில தான் அவர் இருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு பீரோ புல்லிங் சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ புல்லிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பேனிக் பையிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. திடீர்னு ஒரு பேரிடர் காலமோ இல்ல ஒரு கடை அடைப்போ அப்படி நடக்கும்போது மக்கள்லாம் போய் அவசரமா போய் வீட்டுக்கு தேவையான சாப்பாடு பொருட்கள், வண்டிக்கு தேவையான பெட்ரோல் டீசல் எல்லாம் போட்டு வச்சுப்பாங்க. அது பேர் பேனிக் பையிங், ஒரு ஆர்டிபிஷியல் டிமாண்ட் கிரியேட் பண்றது. அது மாதிரி இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் ஆட்சி அமைஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களா போய் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்க பேனிக் பையிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. மாற்றம் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு பொதுமக்கள் நம்ம சொல்றாங்க, இது மாற்றம் மாற்றம் இல்ல, மாட்டிக்கிட்டோம், நாம எல்லாம் சேர்ந்து இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு புலம்பு வச்சிருக்கிறது இன்றைக்கு இந்த அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அரசு. எனவே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள், விவசாயிகள்னு யாருடைய பாதுகாப்புக்கும் எந்த ஒரு வலிமையான திட்டங்களும் புதிய ஆளுநர் உரையில நிச்சயம் இல்லை.